ராதிகா வணக்கம். புதிய அரசு பதவியேற்ற முதல் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அதிகமாகி வருவது கவலைக்குரிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தங்களுடைய கண்டனங்களை தீவிரமாக தெரிவித்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அதிகமாகி வருவது என்பது கவலைக்குரிய ஒன்றாக தான் மாறியிருக்கிறது. இந்நிலையில் அதனுடைய உச்சபட்சமாக பார்க்கப்படக்கூடியதான் கோவையில் நடைபெற்ற மிக துயரமான, கொடுமையான, யாருக்கும் நிகழக்கூடாத ஒரு பெருந்துயரம் என்றே சொல்லலாம். 10 வயது சிறுமி கொடூரன்களால் பாலியல் கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. கல் நெஞ்சையும் கரையக்கூடிய வகையில் இந்த துயர சம்பவம் என்பது ஒவ்வொருடைய மக்கள் மனதிலும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நிகழ்வு தொடர்பாக நேற்று முன்தினம் மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த நிகழ்வு எப்படி நடைபெற்றது, அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டு அதற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பாக அவர் தொடர்ந்து இந்த நிகழ்வு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளும் போது அவர் சிரித்தது என்பது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியையும் ஒரு வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை இழந்துவிட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த குழந்தை இழந்த பிறகு அவர்களுடைய அழுகை மற்றும் அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய அந்த வேதனை குரல் என்பது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் அதை பற்றி ஒரு துளியும் கூட அக்கறை இல்லாதது போன்று ஏதோ ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி குலுங்கி குலுங்கி சிரித்த காட்சிகள் தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. சிரிப்பது காவல்துறையா அல்லது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலையா என்ற கேள்விதான் இது எழுப்பி இருக்கிறது. பொதுவாக அவர்கள் சோகமாக இல்லை என்றால் கூட சோகமாக இருப்பதற்காவது நடித்திருக்கலாம் என்றெல்லாம் கூட இணையத்தில் விமர்சனங்கள், கருத்துக்களை இணையவாசிகள் பதிவிட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒரு குடும்பம் ஒரு குழந்தை இழந்து தவிக்கிறது. அதை பற்றிய செய்தியாளர் சந்திக்கும் போது குறைந்தபட்சம் ஒரு அமைதி கூட காக்காமல் ஒரு வருத்தமாக இருப்பது போன்ற ஒரு முகபாவனை கூட நடிக்க கூட செய்யாமல் மாறாக அவர்கள் அங்கு மற்ற அருகில் இருந்த மற்ற போலீசாருடன் பேசி குலுங்கி குலுங்கி சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற ஒரு நிலை ஏதோ தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அனைத்து மக்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடந்துவிட்டது என்பது அது தொடர்பாக தான் பேசுகின்றோம் என்பது போல அவர்கள் மகிழ்ச்சியாக சிரித்து பேசியது என்பது, அவர்கள் குலுங்கி குலுங்கி சிரித்தது என்பதுதான் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. அதற்கு பிறகு கூட தனியாக ஏன் நிறுவனத்திலும் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்ட போது கூட அப்போது கூட மிக சாதாரணமாக சிரித்தபடிதான் மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி பேசினார். இது இணையதளத்தில் மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள், கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா விருதுநகரில் ஒரு நிர்வாகம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தை முடித்துக் கொண்டு அவர் வெளியே வருகிறார். வெளியே வரும்போது செய்தியாளர்கள் சூழ்ந்து கொண்டு அவரிடம் இந்த கேள்வி முன்வைக்கிறார்கள். கோவையில் நடைபெற்ற அந்த கொடுமை குறித்து உங்களுடைய கருத்து, உங்களுடைய பார்வை என்ன, எப்படி என்று தொடர்பாக கேள்வி முன்வைக்கிறார்கள். அப்போது அவர் அதை பற்றி ஒரு சற்றும் கவலைப்படாத வகையில் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது நிர்வாகம் தொடர்பான கேள்வி மட்டும் கேளுங்கள், மற்றபடி மீதெல்லாம் 6 மணிக்கு மேல் பேசலாம் என்று கூட அவர் பேசியிருக்கிறார். இது ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அதுவும் பெண் அமைச்சராக இருக்கிறார். ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, பெண் குழந்தை இழந்து தவிக்கிறது. அதை பற்றி பெண் என்ற அடிப்படையில் கூட இது பற்றி ஏதேனும் வருத்தம் தெரிவிக்காமல் நிர்வாகம் தொடர்பாக மட்டும் கேளுங்கள், மற்றபடி மீதெல்லாம் 6 மணிக்கு மேல் பேசலாம் என்பது போன்று அவர் பேசியிருப்பது என்பது ஒரு அமைச்சரின் இப்படி இருக்கிறார் என்ற கடும் எதிர்ப்புகளையும் அது உருவாக்கி இருக்கின்றது. அதற்கு பிறகு அவருடைய எக்ஸலத்தில் அவர் இதற்கு விளக்கம் கொடுத்திருந்தார். அதாவது என்னுடைய இயல்பான பாவனை வைத்து இது தவறாக சித்தரிப்பது என்பது, இயல்பாக சிரித்ததை தவறாக சித்தரிப்பது வருத்தம் அளிக்கிறது என்றெல்லாம் கூட அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்திருந்தார். இருந்தாலும் கூட ஒரு வீட்டில் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கிறது, அதை பற்றி ஒரு பெண் என்ற அடிப்படையில் கேள்வி கேட்கும் போது அவர் குறைந்தபட்சம் அதை பற்றி இது வருத்தமும் கண்டனமும் தெரிவிக்காமல் அது 6 மணிக்கு மேல் பேசலாம் என்பது போன்று அவர் பேசியிருப்பது இப்படி ஒரு அமைச்சரா என்ற ஒரு விமர்சனங்களையும் அது எழுப்ப செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இப்போது அமைச்சராக கீர்த்தனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் பேசிய அந்த வீடியோக்களும் வைரலாக மிக ஆக்ரோஷமாக இது தமிழகத்தில் பெண்களுக்கான மாநிலம் அல்ல, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கின்றது, மக்களை தயவுசெய்து சிந்தியுங்கள், பெண்களை சிந்தியுங்கள் என்று மிக ஆக்ரோஷமாக நரம்புகள் புடைசூழ அவர் பேசியிருந்தார். அந்த வீடியோவையும் தற்போது மிகப்பெரிய துயரம் கோவையில் நடைபெற்ற சிறுமியை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேசும்போது மிக அமைதியாக சாதாரணமாக சிரித்துக் கொண்டு 6 மணிக்கு மேல் இதை பற்றி பேசலாம் என்று கடந்து சென்றதும், இதற்கு முன்பு அவர் ஆக்ரோஷமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆக்ரோஷமாக பேசி 2 வீடியோக்களையும் ஒப்பிட்டு
இதுதான் உங்களுடைய மாற்றமா என்றும் இணையவாசிகள் கடும் எதிர்ப்புகளை விமர்சனம் முன்வைத்து வருகிறார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை தயவு செய்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மாற்றிக்கொண்டு மக்கள் நலனுக்காகவும் மக்கள் எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் தடுக்கும் பொருட்டும் செயல்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ராதிகா.